பிக்சல்ஸ் பார்த்துட்டு இருக்கிற உங்க எல்லாத்துக்குமே ஒரு பெரிய ஹாய். இன்னைக்கு ஒரு 10:30 ஆயிடுச்சு நினைக்கிறேன். இப்போ 10:30 ஆயிடுச்சு. 10:30க்கே வீடியோ ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு நீங்க யோசிக்கும் போது என்ன பொறுப்பே இல்லாத பையன் மாதிரி பாதி மேட்ச்லேயே வந்துட்டியா அப்படின்னு நீங்க கேட்பீங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்க மேட்ச் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு. அவ்வளோ மகமட்டமான மேட்சா அப்படின்னு கேட்டா ஆமா. இன்னைக்கு யாருக்கு மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா ஜிடிக்கும் டெல்லி கேபிட்டல்ஸுக்கும் மேட்ச் நடந்துச்சு. எங்க நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா நரேந்திர மோடி ஸ்டேடியத்தில் எப்படி அதுக்குள்ள டக்குன்னு மேட்ச் முடிஞ்சுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன் நான். என்னன்னா டெல்லி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணி நாங்கள் பவுலிங் போட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. பவுலிங் போட்ட டீம் வந்து 89க்குள்ளார ஜிடியை ஒரு சுருட்டி பாய் மாதிரி அக்கல் வச்சுன்னு போயிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் டிசி கிட்ட இருந்து இந்த ஐபிஎல்ல வரும் நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். ஏன்னா நிறைய சேஞ்சஸ் எக்கச்சக்க சேஞ்சஸ் பண்ணாங்க. பட் அது அவங்களுக்கு கடைசியில் வந்து ஒரு சூப்பரான ரிசல்ட்டை கொண்டு வந்து இன்னைக்கு கொடுத்துருக்கு. ஜிடியோட ஹோம் கிரவுண்ட்ல அவங்களை அடிச்சிருக்காங்க. இதனால ஜிடியை கீழே தள்ளி டிசி மேலே போயிருக்காங்க. இஃப் ஐம் நாட் ராங் எனக்கு தெரிஞ்சு ஆர்சிபி விட நெட் ரன் ரேட்ல ஜிடி ரொம்ப கம்மியா இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு கிட்டத்தட்ட எப்படி சொல்றது 12 ஓவர் ஸ்பேர்ல வந்து முடிச்சிருக்காங்க இன்னைக்கு மேட்சை. ஸோ ஓரளவுக்கு நல்ல மேட்ச் தான் டிசி சைட்லேருந்து பார்க்கும்போது. ஸோ பேட்டிங் பர்ஃபார்மன்ஸாக பார்க்கும்போது டபுள் டிஜிட்ல அதிக ஸ்கோர் எது அப்படின்னா ஜிடி இன்னைக்கு 32. ரஷித் கான் அடிச்சது தான். மற்ற எல்லாருமே 8, 10, 12, 0, 3 இதுதான் அவங்களோட ஸ்கோர் கார்டாக இருந்திருக்கு. பட் ஓகே அப்படின்னு அவங்க எடுத்துட்டு போவாங்களா அப்படின்னு கேட்டால் இன்னைக்கு டேல கண்டிப்பாக அவங்களால எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்க பழக்கப்பட்ட கிரவுண்ட்ல அவங்களால ஒழுங்காக விளையாட முடியல அப்படின்றது உண்மையாலுமே ரொம்ப ஒரு மோசமான டீம் எஃபர்ட்னு தான் சொல்லணும். இதை தாண்டி டெல்லி கேபிட்டல் சைட்லேருந்து ஒரே ஒரு விஷயத்த அவங்க மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து என்ன கொடுக்கணும், ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் கூட நாங்கள் நம்பி போகல. எல்லாருமே டோட்டல் இந்தியன் பவுலர்ஸை நம்பி போகிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு இஷாந்த் சர்மா சூப்பராக பண்ணிருக்காங்க. கலீல் அகமது நல்லா பண்ணுது. குல்தீப் யாதவ், அக்ஷர் பட்டேல் எல்லாருமே அண்டர் 4 அகாடமி ரேட்ல போனாங்க. இன்னைக்கு முகேஷ் குமார் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. கலீல் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. அக்ஷர் ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஸோ இன்னைக்கு இந்தியன் பவுலர் சூப்பரா பண்ணியிருக்காங்க அகமதாபாத்ல அப்படின்றது சீரியஸாவே பெரிய விஷயம். பட் ஜிடி சைட்ல இருந்து பார்க்கும்போது நல்ல ஒரு பேட்டிங் யூனிட், ஆனா அவங்க திருப்பியும் சொதப்பி இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. எப்பயோ முடிய வேண்டிய மேட்ச் டிசியை பொறுத்த வரைக்கும் அவங்க சைட்லயுமே கொஞ்சம் விக்கெட் விட்டாங்க. டக்குன்னு ஒரு அபிஷேக் போரல் அவுட் ஆனாரு. ரேசர் இன்னைக்கு நல்லா ஆடினாரு. அவருமே கொஞ்சம் சீக்கிரம் அவுட் ஆனாரு. ஓகே, அவங்களோட டார்கெட் என்னவா இருந்துச்சுன்னா இன்னைக்கு நாங்க சீக்கிரம் அடிச்சு முடிச்சோம்னா நெட் ரன் ரேட் எங்களுக்கு மேலே வரும், அதுக்காக யோசிச்சு விளாண்டாங்க. அந்த வகையில் பார்க்கும்போது டிசி சூப்பரான ஒரு டீமா இன்னைக்கு இருந்திருக்காங்க. ரிஷப் பண்டோட கேப்டன்சி சூப்பரா இருந்திருக்கு. அவங்க வந்து நிறைய அடி வாங்கினாங்க இனிஷியல் ஸ்டேஜ்ல. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் ஐ திங்க் 7 மேட்ச் ஆடி இருக்காங்க. 7 மேட்ச்லயுமே வந்து 2 ஃபேஸையும் பார்த்த டீம்னா இந்த டீம் தான். ஆனா அதுல இருந்து சூப்பரா கோப் பண்ணி மேல வந்திருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் நாலேஜ்ல நான் சொல்ற விஷயம். ஸோ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் டிசியோட நாளா இருந்திருக்கு. ஜிடி இன்னைக்கு நாளை மறக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே கரெக்டா போல. ஜிடில இருந்து ஒரு ஆள் நல்லா பண்ணாங்க அப்படின்னு கேட்டா ரஷித் கான் விக்கெட்டும் எடுத்தாரு. எப்படி சொல்றது பேட்டிங்கும் நல்லா ஆனாரு. சந்தீப் வாரியர் தமிழ்நாட்டு பையன் இன்னைக்கு நல்லா போட்டாரு 2 விக்கெட் அப்படின்றது சூப்பர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ இதுதான் இன்னைக்கு மேட்ச்ல நடந்துச்சு. இன்னைக்கு மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கம்மியா பேசியிருக்கேன் அப்படின்னு கேட்டா இன்னைக்கு மேட்சே கம்மியா தான் இருந்துச்சு. அதனாலதான் வேற எதுவும் வரல. ஓகேவா? ஸோ வேற ஏதாவது மேட்ச் பார்த்துட்டு இருந்தேன் நடுவில் இது தோணுச்சு அப்படின்னு கேட்டா மறக்காம நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் டெய்லி பார்த்துட்டு தான் இருக்கிறேன், பார்த்துப்பேன் நாளைக்கும். ஸோ நாளைக்கும் மேட்ச் இருக்குது அப்படின்றதுனால டெய்லி நீ சொல்ல தேவையில்லை, நானே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேன். நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வந்து உங்களை பார்க்குறேன்.